ஹாய் நண்பா, ஹாய் நண்பி. என்னோட சேனல்ல குக் வித் கோமாளி ஹார்ட் பீட் சீசன் 2 அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம 11th எபிசோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்ட்டு அதுல ஒரு 5 பேர் கொண்ட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல போறேன். நம்ம மணிகண்டன் பழனி, அபிதா, அப்புறம் முருகன் கே, மோகன் பாண்டி, கலை, இவங்க 5 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதே மாதிரி உங்க பேரை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க பேரை போடுங்க. வாங்க எபிசோட பார்க்கலாம். எடுத்தவனே நம்ம டாக்டர் பிரீத்தம் வந்துட்டு ரூம்குள்ள எல்லாரும் கேக்குறாரு, என்ன பண்ணீங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்ம நீலோஃபர் கையை தூக்கிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரோட பிளான சொல்றா, அவரோட என்ன ஐடியா இருக்குன்னு சொல்றா. அவ சொன்ன ஐடியா ஓகேவான்னு யோசிக்கிறதுக்குள்ள ரீனா இந்த பக்கம் வந்துட்டு என்ன சொல்றா, வேற ஒரு பிளான சொல்றா. இந்த பிளான் வந்து சரியா வராது, வேற மாதிரி பண்ணலாம் ஆபரேஷன் அப்படி மாதிரி சொல்றா. இது எல்லாத்தையும் நம்ம குணா வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நவீன் படிப்ஸ் இருக்கா இல்லையா, அவனும் வந்து ரீனா கூட தான் சப்போர்ட் பண்றான். அப்புறம் நம்ம குணா என்ன சொல்றாப்ல, அவர் ஒரு ஐடியா வந்து பெட்டரா சொல்றாரு. ஆனா வந்து நம்ம டாக்டர் பிரீத்தம் மத்தவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவரோட ஐடியாவை அப்ஜெக்ட் பண்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. லைட்டா குணாக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சைலண்டா இருந்துறாரு. மறுபடியும் குணா ஏதோ சொல்லி ட்ரை பண்றாரு. இல்ல சார், என்னோட ஐடியா கரெக்டா இருக்கும், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு. அப்ப கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல அப்படி பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும், ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. சரி, ஃபைனலா ரீனா சொன்னதே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மீட்டிங் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வெளில வந்தோடனே நம்ம அனிதா சீனியர் ரெடியா இருக்காங்க கலாய்க்கிறதுக்காக. ராக்கி கிட்ட சொல்லி இன்டைரக்டா கலாய்க்கிறாங்க குணாவை. இதுக்கு தாண்டா சீனியர் சொல்றது கேட்கணும், அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணா இந்த மாதிரி தான் மொக்க வாங்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே குணா லைட்டா கடுப்பாயிட்டு அங்கிருந்து மூவ் ஆயிடுறாரு. ராக்கிக்கு எதுவுமே புரியலாங்க. சோ அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஆபரேஷன் சீனை காட்டுறாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது எல்லாருமே வந்து மாஸ்க் கட்டிட்டு இருக்காங்க, எல்லாருமே அங்க உள்ள இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா அவர் பேஷண்டோட பல்ஸ் கீழ போகுது, அவர் பெயின் ஜாஸ்தி ஆகுது போல. என்ன பண்றது தெரியாம முடிச்சுறாங்க எல்லாரும். ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது பாதியிலே பாஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, வெளியில வந்து நின்னு கன்சல்ட் பண்றாங்க. ரீனா, குணா, டாக்டர் பிரீத்தா 3 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ரீனா சொல்றாங்க, டாக்டர் இப்படியே போச்சுன்னா என்ன பண்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. உடனே குணா சொல்றான், டாக்டர் நான் சொன்ன பிளான தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்றான். அதுதான் இப்போதைக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றான். உடனே ரீனா மறுபடியும் அது பண்ண சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே குணா சொல்றான், இப்போதைக்கு அவரோட உயிரை காப்பாற்றது முக்கியம், சைடு எஃபெக்ட் எல்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குணா சொல்றான். உடனே டாக்டர் பிரீத்தம் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. ஓகே குணா, நீயும் உன் டீமும் இனிமேட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அமைச்சிடுறாரு. ஆபரேஷனே சக்சஸ்ஃபுல்லாவே முடிச்சுட்டு வெளில வந்தவனே உடனே டாக்டர் பிரீத்தம் வந்துட்டு குணாவையும் கூட வேலை பார்த்த 2 பேருமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு குட் ஜாப்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரம் குணாக்கு வந்து பாராட்டெல்லாம் வருது. கொஞ்ச நேரம் குணா வந்து ஹாப்பியா இருக்காப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ரைட்ல திரும்பி பார்க்கும்போது அனிதா சீனியர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புலயே நம்மளுக்கு புரிஞ்சிச்சு இவங்க கலாய்க்கிறாரு அப்படின்னு. அந்த சீனை கட் பண்ணா நம்ம நீலோஃபர் வந்து டக்குன்னு திரும்பும் போது முன்னாடி கிரண் வந்து நிக்கிறான். கிரண் வந்தவொடனே என்ன நீலோஃபர் ரொம்ப நேரமா காணும் அப்படின்னு சும்மா பேச்சு கொடுக்குறான். உடனே நீலோஃபர் திருப்பி நீ தான் ரொம்ப லேட்டா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே காலைல நடந்த அந்த கதையை சொல்றாரு. நானும் ரீனாவும் காலைல போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம், அங்க ரவுடி வந்து அவனை நான் பலாரம் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஆளு கூட்டினு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்றான். சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம நீலோஃபர் அப்படியே ஸ்டாப் பண்ணி போதும் பிரதர், அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும், அவன் ஆளை கூட்டினு வரதுக்குள்ள எனக்கு ஹாஸ்பிட்டல் வர டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்றான். அந்த சீனை கட் பண்ணா நம்ம அனிதா சீனியர் குணா வந்து பாக்குறாங்க. என்னடா ஏன்டா என்ன பார்த்து நக்கலா சிரிச்ச அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே குணா சொல்றான், அது நக்கலா சிரிச்சது இல்ல, என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சோடனே நீங்க என்ன நக்கல் அடிச்சீங்க இல்லையா, அதுக்காக தான் என்னோட ஐடியா சக்சஸ் பண்ணி நான் காமிச்சேன் இல்லையா, அதுக்காக வந்து பெருமையால வந்து சிரிப்பு அப்படின்னு. அது ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டா அப்படி சொன்னா, இல்லையே அது விளையாட்டா சொன்ன மாதிரி இல்ல, எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிற குணா சொல்றான். டே உனக்கு என்னதான பிரச்சனை அப்படின்னு அனிதா சீனியர் கேட்ட உடனே குணா சொல்றான், நீ ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நீ வந்து நீ சொன்னதான் நடக்குது எல்லாமே, அப்போல இருந்தே நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ற, நீ இந்த மாதிரி டைப் இருக்கிறதுனால தான் போல ரவி சீனியர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட சொல்லி கொஞ்சம் வெறுப்பேத்திடுறான். கோவம் வந்த நம்ம அனிதா சீனியர் பாட்டில் இருக்க தண்ணியை மூஞ்சில அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணா நம்ம அர்ஜுன் சிஇஓ இருக்காரு இல்லையா, ரூம்ல உட்காந்துருக்காரு டென்ஷனா. இவர் ஏன் டென்ஷனா இருக்காருன்னா 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க எதிரில, 2 பேருமே ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். பில்லிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பில்லுல இருந்து பேஷண்ட் போடுற பில்லுல இருந்து எல்லா பில்லுமே டபுளா ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹையா இருக்குது பில்லு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸை கொஸ்டின் பண்ணோடனே ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்றாங்க, எல்லாமே டாக்டர் சொல்றதை வச்சுதான் நாங்க பண்றோம், டாக்டர்ஸ் தான் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க, டாக்டர்ஸ் தான் இந்த செக்அப் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துறாங்க, அதனால வேற செக்அப் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்து இதுக்கே போறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன்ல பாதியிலே நிறுத்திட்டு மறுபடியும் வேற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால 2 டபுள் வேலை ஆச்சு, அதனாலே செலவு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கடுப்பா வர நம்ம அர்ஜுன் யாரெல்லாம் அந்த ஆபரேஷன் பண்ணாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள பாத்தீங்கன்னா ரீனா, கிரண், நம்ம படிப்ஸ், குணா, அது புது இன்டர்ன் கமலகண்ணன், இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, என்ன யூஸ் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் டென்ஷன் ஆகி கத்துறாரு. உடனே ரீனாக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் எங்களை கத்துறீங்க, எல்லாமே சொன்னது டாக்டர் பிரீத்தம் சார் தான், நீங்க கேட்கணும்னா அவரை தான் கேட்கணும், எங்களையும் கேட்கறீங்க, அதுவும் என்ன பர்சனலா நீங்க அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன் டென்ஷன் ஆயிட்டு, இங்க யாரும் பர்சனலா வைக்கல, இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன், நீங்க எல்லாம் கிளம்பலாம், நான் டாக்டர் பிரீத்தம் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதே கடுப்போட வந்துட்டு நம்ம நவீன் படிப்ஸ் கிட்ட உட்காந்து ரீனா வந்து புலம்புறாங்க, ரொம்ப ஓவரா பண்றான் இவன், சிஇஓனா பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நவீன் என்ன சொல்றான், முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் நடக்கல, இப்பதான் ரொம்ப அதிகமா இந்த மாதிரி நடக்குது, ரதி டாக்டர் இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு, நான் ரதி டாக்டர் பத்தி பேசினேன்னு எதுவும் தப்பா நினைக்காது அப்படின்னு சொன்னேன். ரீனா வந்து இல்ல எனக்கு அவங்க வரதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரதி மேடம் பத்தி பேசுறாங்க. அந்த சீனை கட் பண்ணா நம்ம அனிதா சீனியர் வந்துட்டு வண்டி பார்க்கிங்ல
இருந்து வண்டி எடுக்கிறாங்க. டக்குனு முன்னாடி நம்ம குணா வந்துட்டு சாரி அனிதா, நான் வந்து உன்னோட பாஸ் எடுத்துருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, சாரி அப்படிங்கிற மாதிரி அப்பாலஜி பண்றாரு. நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ணிட்ட, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு. உடனே அனிதா சீனியரை புரிஞ்சுக்கிறாங்க, இது எனக்கு முதல்ல சொல்ல வேண்டியதுடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேருமே சால் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க மறுபடியும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னொரு வீடியோல பாக்குறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலுக்குள்ள போங்க. அடுத்த எபிசோட் போடும்போது நோட்டிபிகேஷன் வரதுக்கு சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் எபிசோட் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா.